ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1063. இங்கு கௌதமர் என்ற முனிவருக்கும் அகலிகை என்ற பெண்ணுக்கும் திருமணம் ஆன கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வானவர்கள் திருப்பார்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் தோன்றியது. அதோடு பல பல பொருட்களும் தோன்றின. அகலிகையும் அதில் தோன்றியவளே. அவளை கண்டதுமே கௌதமரும் இந்திரனும் காதலித்தார்கள். இவர்களுடைய எண்ணத்தை தெரிந்து கொண்ட நான்முகன் முன்புறம் போல பின்புறம் முகம் உள்ள ஒரு பசுவை எவன் முந்திக்கொண்டு மும்முறை வலம் செய்து வருகின்றானோ அவனே இவளுக்கு கணவன் ஆவான் என சூளுரையிட்டார் எனும் வினோத போட்டியினை வைத்தார் அவர். இதனை கேட்ட இந்திரன் மிக களிப்படைந்தான். களிப்படைந்தவாறே, இது எனக்கு மிக எளிதான காரியம். ஏனென்றால் எனக்கு எங்கும் செல்ல வசதியாக மேக ஊர்தி இருக்கின்றது. அதன் மூலம் அத்தகைய பசு எங்கே இருக்கிறது என வெகு எளிதாக தேடி விடுவேன். பாவம் கௌதமர் காலால் நடந்து நடந்து வருந்தி திருந்தி தேட வேண்டியவர் என தனக்குள் நினைத்து கொண்டான் அவன். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான கௌதமர் நான்முகனுடைய சூளுரை கேட்டதும் இதுவரை கேட்டறியாத தன்மையோடு கூடிய பசுவை நான் எங்கு தேடுவது? இது என்னால் இயலாத காரியம். இறைவன் திருவருள் செய்தால் அன்றி இயலாது. அதனால் நான் வீணாக அப்பேற்கு உள்ள பசுவை தேடுவதை விட்டுவிட்டு இறைவனிடம் என் குறை தீர்க்க நோன்பிருப்பேன் என கூறியபடியே ஒரு காட்டிற்கு சென்று தியானம் செய்து கொண்டிருந்தார் அவர். இப்படியாக அவர் இறைவனை வழிபட்டு கொண்டு இருந்த சமயத்தில் வானத்திலே நெடுதூரத்திலே ஓர் ஒளி வீச கண்டார். கண்டதும் அந்த ஒளி எங்கே வருகிறது என சிந்திப்பதற்குள் அதிலே சிவந்த மேனியுடன் சடை முடியும் தோன்ற கண்டார். இப்படி பார்த்ததும் சிவபெருமானே பெரிய அருள் காட்ட வந்து இருக்கிறார் என நினைத்து நிலத்தில் விழுந்து பணிந்தார். ஆனால் அவர் வணங்கிய வேளையில் அங்கு ஒரு முனிவர் வந்து அவரை வாரி எடுத்து தழுவினார். எனது நண்பரே, உனது கவலையை நான் அறிவேன். நீங்கள் சொல்லித் தெரிய வேண்டியது கிடையாது. காரணம், நாம் இருவரும் ஒத்த கருத்தும் ஒத்த நட்பும் உடையவர்கள். அத்தகைய நிலையிலே உன்னுடைய கவலையை உணர்ந்து இப்பொழுதே அதை நீக்கும் பொருட்டு நான் உன்னிடம் வந்துள்ளேன். உன்னை நான் வாழ்வனாக காண வேண்டும் என விரும்பினேன். இப்போது அதற்குரிய வாய்ப்பு வந்துவிட்டது. இதோ இந்த தொழுவத்தில் 1000 பசுக்கள் இருக்கின்றன. இந்த காலம் பசுக்கள் நிறைய சூழ் கொண்டிருக்கும் காலம். ஆகவே நீ முன்னும் பின்னும் முகமுள்ள பசுக்களை எளிதில் காணலாம் என கௌதமரை அழைத்து கொண்டு அந்த முனிவர் தொழுவத்திற்கு சென்றார் அவர். உடனே கௌதமர் முனிவர், இந்த நில உலகிலே ஒரு முகமுடைய கன்றை பார்த்து இருக்கின்றேனே, அல்லாது முன்னும் பின்னும் முகமுடைய பசுவை பார்த்தது கிடையாது என கூறினார் பசு தொழுவத்தில். அப்போது முனிவர் கூறினார், அங்கே சூளுற்ற பசுவை காட்டி அதில் முன்னும் பின்னும் முகம் இருக்கின்றதே என்றார். கௌதமரோ பார்த்துவிட்டு இல்லை என்றார். அந்த சமயம் அந்த பசு ஈன்று கொண்டு இருந்ததால் பின்புறத்தில் கன்றின் முகம் வெளிப்பட்டது. ஆகையினால் முன்புறம் போலவே பின்புறமும் முகமுடையதாக தோன்றிய அந்த பசுவை மும்முறை வலம் வந்து அகலியை அடைந்து விட்டோம் என மகிழ்ந்தார் கௌதமர். இருவரும் நான் முகனிடம் விரைந்து நிகழ்ந்ததை கூறினார்கள். அவர் கௌதமர் சூளுரை முடித்த வகை அறிந்து மகிழ்ச்சியடைந்த அந்த நாளே நல்ல நாளாக இருக்க அகலியை கௌதமருக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டார். மேக ஊர்தியில் சென்று வந்த இந்திரன் விவரம் அறிந்து மனம் சோர்ந்து விட்டார் ஆகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.